ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரீதா சமையல். இன்றைக்கி பிரீதா சமையலில் உடைச்சி ஊற்றிய முட்டை குழம்பு செய்ய போகிறேங்க. வாங்க பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: ஆயில் ஒரு 3 ஸ்பூன், எக்கு உங்களுக்கு எத்தனை வேணுமோ நீங்கள் அத்தனை எக்கு எடுத்துக்கலாம். நான் 3 எக்கு எடுத்திருக்கேன். வெங்காயம் மீடியம் சைஸாக 1 எடுத்திருக்கேன். தக்காளி 3 தக்காளி. இப்போ இதுக்கு தேவையான மசாலா பொடி நம்ம பார்த்துடலாங்க. மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், தனி மிளகாய்த்தூளுங்க இது. கொத்தமல்லி தூள் 1/2 ஸ்பூன். இது சிக்கன் மசாலா 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன். இது கறி மசாலா தூள் 1 ஸ்பூன். சோம்பு 1/2 ஸ்பூன், 3 லவங்கம், 1 பட்டை, 1/4 ஸ்பூன் அளவுக்கு கசகசாங்க. இதோ இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். இது 5லேருந்து 6 பீஸ் அளவுக்கு தேங்காய் எடுத்து பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். தேவையான அளவுக்கு சால்ட். இப்போ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஸ்டவ் பற்ற வச்சுட்டு ஒரு வானல் வச்சுருக்கேங்க. இந்த வதக்க வேண்டிய பொருள்லாம் வதக்கிடலாங்க. பெரிய வெங்காயம் போட்டுக்கலாம். கொஞ்சமாக வதங்கிறதுக்கு ஆயில் விட்டுக்கலாம். இப்போ இந்த தக்காளி ஆட் பண்ணிடலாங்க. இதையும் வதக்கிடலாம். அதே போல் சோம்பு, பட்டை, லவங்கம், கசகசா இதையும் இதுலேயே ஆட் பண்ணிடலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா வதங்கட்டும். பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற வச்சு மிக்சியில் அரைச்சிடலாங்க. ஸ்டவ் பற்ற வச்சுக்கிறேங்க. ஒரு வானல் வச்சுட்டு அதில் 3 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுக்கலாம். பாருங்கள், ஆயில் ஹீட் ஆயிடுச்சு. இப்போ அரைச்சிட்டு அந்த விழுது இதெல்லாம் ஆட் பண்ணிடலாங்க. இது கொஞ்சம் ஸ்டவ்வை சிம்மில் வச்சுக்கோங்க. பாருங்கள், ஆயிலில் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த டைமில் மிளகாய்த்தூள், கொத்தமல்லி தூள், மஞ்சள் தூள், கரம் மசாலா தூள், சிக்கன் மசாலா இது ஆப்ஷன் தாங்க. உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கோங்க, இல்லைன்னா நீங்கள் விட்டுறலாம். இது ஒரு டேஸ்ட். இது போட்டிங்கன்னா இது ஒரு டேஸ்ட்டாக இருக்குது, அதுக்காக. அப்புறம் தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. தேவையான அளவுக்கு இப்போ தண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், குழம்பு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் அரைச்சி வச்ச தேங்காய் விழுதை ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குழம்பு பாருங்கள் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் நீங்கள் சால்ட்டெல்லாம் சரியாக இருக்கான்னு டேஸ்ட் பார்த்துட்டு இப்போ முட்டையை உடச்சி ஊற்றிடலாங்க. ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு இப்போ முட்டையை உடச்சி ஊற்றிடலாம். கேர்ஃபுல்லாக ஊற்றுங்க. இப்போ 2 மினிட்ஸ் சிம்லேயே வச்சுருங்க. ஸ்டவ்வை நல்லா வேக ஆரம்பிக்கட்டும். முட்டை பாருங்கள் உள்ளே இருக்குது. இப்போ வெந்தோடனே மேலே தெரிய ஆரம்பிக்குங்க. அந்த டைமில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். மசாலாலாம் அப்போ தாங்க முட்டையில் நல்லா இறங்கி அந்த முட்டை உடச்சி ஊற்றுற முட்டை ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பாருங்கள், முட்டை மேலே வர ஆரம்பிச்சிச்சு. அது முடி நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, இல்லாட்டா முட்டை உடஞ்சிரும். இன்னும் கொஞ்ச நேரம் வேகட்டுங்க. அந்த மஞ்சள் கருவில் நல்லா வேகும். ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். பாருங்கள், 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ மூடி ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள், நல்லா வேக ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் கொத்தமல்லி தூவிடலாங்க. கொத்தமல்லி தூவி ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், உடச்சி ஊற்றிய முட்டை குழம்பு ரெடிங்க. இது சாதம், தோசைக்கெல்லாம் சூப்பராக இருக்குங்க. நீங்களும் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா பிரீதா சமையலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வேறொரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியோட சந்திக்கும் வரை பை ஃப்ரம் பிரீதா சமையல். பை.